மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கோல் முட்டும் மாமியார். கோமலி ரொம்ப நல்ல பொண்ணு. மாமியார் வீட்டுல எல்லா வேலையுமே அவதான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா மாமியார் சூரியகாந்தத்துக்கு மட்டும் அவ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அது தெரியாது. வரதட்சணை எடுத்துட்டு வரலன்றதுனால அவளை கண்டா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. கோமலி கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு வந்த புதுசுல மாமியார் சூரியகாந்தம் அவங்க பொண்ணு சாந்தினியை கூப்பிட்டுக்கிட்டு அவகிட்ட போனாங்க. ஏமா கோமலி, உன் பிறந்த வீட்டுக்காரங்க உனக்கு ஏதோ கொஞ்சம் நகையை கொடுத்தாங்கல்ல, அத சாந்தினிக்கு கொஞ்சம் காட்டுமா? சரிங்க அத்தை அப்படின்னு அவ எடுத்துட்டு வந்த நகைய அவங்க 2 பேருக்கிட்டயுமே அவ காட்டினா. அண்ணி, இந்த நகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சாந்தினி. இதை எல்லாத்தையுமே நான் தான் பணத்தை சேர்த்து வச்சு வாங்கி வச்ச நகை கல்யாணத்துக்காக. அத்த, இந்த நகை எல்லாத்தையுமே உங்க ரூம்ல இருக்கிற பீரோக்குள்ளேயே கொண்டு போய் வச்சிடுறீங்களா? மாமியார் வீட்டுக்கு போனதும் நகை எல்லாத்தையும் மாமியார் கிட்ட கொடுக்கணும்னு அம்மா சொல்லிருக்காங்க. ஐயோ கோமலி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. பரவாயில்ல, உன்கிட்டயே அது பத்திரமா இருக்கட்டும். சரிங்க அத்த. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கோமலியோட ரூமை விட்டு வெளியில வந்துட்டாங்க. சாயந்தர நேரம் ராஜேஷ் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ அவங்க அம்மா, டே ராஜேஷ், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நீ சொல்லாம எனக்கு எப்படிமா தெரியும் என்ன நடந்ததுன்னு? இன்னைக்கு கோமலி அவ எடுத்துட்டு வந்த நகையெல்லாம் எங்க கிட்ட காட்டினாடா. ஆனா அதுல இருக்கிற ஒரு நகை உன் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் அத ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போய் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடுறேன்னு சொன்னான். அதுக்கு அவ இல்ல முடியாது, இது என்னுடைய நகை, நான் யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் சின்ன பொண்ணுன்னு பெருசா எதுவும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இவ்வளவு நகை உன்கிட்ட இருந்தா நல்லது இல்லம்மா, குடு, என் பீரோல வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ, நான் எதுக்கு நகைய கொடுக்கணும், அப்புறமா நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு இல்லாததும் பொல்லாததுமா ராஜேஷ் கிட்ட போய் சொன்னாங்க. என்னம்மா சொல்ற நீ? உண்மையாவா? கோமலி இப்படியா சொன்னா? அவ அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாளே, நல்ல பொண்ணாச்சேம்மா. அப்படின்னா என்னடா சொல்ல வர? நான் உங்ககிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்றியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்ல வரல. நான் இப்பவே போய் கோமலி கிட்ட பேசுறேன். வேணாண்டா, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கணும்? எதுவும் சொல்லாத, அவளை அப்படியே விட்டுடு. அதுக்கப்புறம் ராஜேஷ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சாந்தினி சூரியகாந்தத்துக்கிட்ட இப்படி கேட்டா. ஏமா அண்ணி நம்ம கிட்ட அப்படி எதுவுமே சொல்லலையே, அப்புறம் ஏமா அண்ணன் கிட்ட அப்படிலாம் சொன்ன? என்னடி என்னன்னு கேக்குற? கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படியெல்லாம் நீ கேள்வி கேப்பியா? அவ என்ன வரதட்சணையை எடுத்துட்டு வந்தா? சும்மா தானே கைய வீசிக்கிட்டு வந்தா. அதான் உங்க அண்ணன் கிட்ட அவளை கோத்து விட்ட. இது தப்பு இல்லையாமா? ஒன்னும் இல்ல, நீ வாயை முடிக்கிட்டு இரு போதும். ஒரு நாள் சூரியகாந்தம் வீட்டுக்கிட்ட இருக்கிற சந்தைக்கு போனான். அப்போ அங்க இருக்கிற அவளுடைய தோழிய பார்த்தா. என்ன சூரியகாந்தம், எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சே உன்னை இந்த மார்க்கெட்ல பார்த்து. ஆமாடி, காய்கறி வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன். புள்ள கல்யாணம் இருந்ததுல்ல, அதான் வர முடியாம போச்சு. அட ஆமா, உன் புள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுல, எப்படி இருக்கா புது மருமக கோமலி? எப்படி இருக்கான்னு கேட்டா என்ன சொல்ல? ஒரு மருமகளா வீட்டு வேலை எதுவுமே செய்யறது கிடையாது. காலையில எழுந்திருக்கிறதும் லேட்டு தான், படுக்கிறதுக்கு மட்டும் சீக்கிரமா போயிடுறான். என்னம்மா இது, மருமகளா இருந்துகிட்டு இப்படி வீட்டு வேலை பாக்கலன்னா எப்படிமான்னு கேட்டா, நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? நான் எங்க வீட்டுல தினமும் இப்பதான் எழுந்திருப்பேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சட்ட கதையெல்லாம் பேசுறா. சரிம்மா, சமைக்கும் போது எனக்கு கொஞ்சம் உதவியாவது செய்யலாம்ல அப்படின்னு கேட்டா, அதுக்கும் வரவே மாட்டேங்கிறா. ஒரு நாள் ஆசையா பாயசம் செஞ்சு கொடுமான்னு கேட்டுட்டேன். உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க, என்கிட்ட ஏன் வேலை சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டா. ஐயோ, உண்மையாவா? உன் மருமவ இப்படிப்பட்டவளா? இப்படிப்பட்டவளை ஏண்டி மருமவளாக்கிட்ட? என்னடி பண்ண சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட நல்லா தானே பேசினா, என் புள்ள கூடவும் நல்லா தான் பழகுனா. என் புள்ளைக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் வரதட்சணை வாங்கலனாலும் பரவாயில்லன்ட்டு என் புள்ளைக்கு இந்த பொண்ணு கொடுத்து கட்டி வச்சேன். அவகிட்ட இருக்கிற நகைய கூட கேட்டேன், குடுமா நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு. அதுக்காக நான் ஏன் உங்ககிட்ட கொடுக்கணும், நீங்க என் நகையை எடுத்துக்கிட்டு உங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டா என்ன பண்றதுன்னு என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டான்.
அந்த நகை எதையுமே என்கிட்ட கொடுக்கல. இது எல்லாத்தையும் உன் புள்ளைகிட்ட சொல்ல வேண்டியதானே? அவன் பொண்டாட்டிய மாத்த போறான். ஐயோ, என் மருமகளுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவ்வளவுதான். வேணாமா, நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, மருமகளையும் மாத்த பாரு. சரி சரி, நானும் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் தானே எல்லாருக்கும் சமைக்கணும், வேற யாரு இருக்காங்க? என் பொண்ணும் காலேஜுக்கு போறா. இப்படி சூரியகாந்தம் யார பார்த்தாலுமே மருமகளை பத்தி ரொம்ப தப்பு தப்பா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது எதுவுமே தெரியாம கோமலி மாமியார் கிட்ட நல்லதான் பழகிக்கிட்டு இருந்தா. வீட்டு வேலை எல்லாத்தையுமே அவளே செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் கோமலி வெளியில போனப்போ சூரியகாந்தத்தோட தோழிய சந்திச்சா. அவங்க கோமலி கிட்ட, கோமலி கொஞ்சம் உன் மாமியார நல்லபடியா தான் பாத்துக்கேம்மா, நீ வீட்டு வேலை எதுவும் பண்றது இல்லையாம, கொஞ்சம் பண்ணமா அப்படின்னு சூரியகாந்தத்தோட தோழி சொன்னா. கோமலிக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்துல சூரியகாந்தத்தோட பக்கத்து வீட்டு சேர்ந்த ஒருத்தங்க சூரியகாந்தத்தை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஏங்கா நல்லா இருக்கியா? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் சக்கரை கொடுக்குறியா? 2 நாள்ல வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறேன். கொடுக்குற வா வா வந்து உக்காரு அப்படின்னு ஒரு கப்புல சர்க்கரையை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க. எப்படிக்கா இருக்கிற? பார்க்க ரொம்ப ஒல்லியாயிட்ட மாதிரி இருக்க. நான் நல்லாதாமா இருக்கேன். காலையில எந்திரிச்சப்பத்துல இருந்து எல்லா வேலையும் நான் தானே செய்யணும், அதான் கொஞ்சமா சோர்வடைஞ்சிட்டேன். அட, எல்லா வேலையும் நீயே ஏன்க்கா செய்யற? அத புதுமருமா வந்திருக்கால, அவட்ட சொன்னா செஞ்சுட்டு போறா. செஞ்சிட்ட ஆளும் அவ வேலையே அவ செஞ்சுக்க மாட்டேங்கிறா. அப்படியா? என்னக்கா சொல்ற? ஏதோ நல்ல பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க கூட எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நினைச்சோம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே தெரியுது அந்த பொண்ணோட குணம் எதுன்னு. வீட்டு வேலை ஒன்னத்தையுமே தொடறது கிடையாது. எல்லா வேலையுமே நான் தனியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காலையிலயே சீக்கிரமா எழுந்திருச்சு எல்லாருக்கும் டீ தண்ணிய போட்டு கொடுத்து எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சு மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்புறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. சரி, மருமவ எழுந்திருச்சு வந்து ஏதாவது வேலையில உதவி செய்வாளான்னு பார்த்தா ஆஹா, செய்யவே மாட்டா. 9 மணிக்கு எந்திரிக்கிறது. எழுந்திருச்சு அவளுக்கு காப்பிய கூட அவ கலந்துக்க மாட்டா. மாமியார காப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லுவா. 9 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு மேக்கப் எல்லாம் பூசிக்கிட்டு அழகா சாப்பிட வந்துருவா. கொஞ்சம் பாத்திரம் கழுவுறதுக்கு உதவி பண்ணலாம், கொஞ்சம் துணி துவைக்க உதவி பண்ணலான்னு ஏதாவது இருக்கா அவளுக்கு? துணிய துவைச்சு போடுறது மட்டும் இல்லாம காய வைக்கிறதையும் நான் தான் காய வைக்கணும். பின்ன ஒரு நாள்ல இவ்வளவு வேலை செஞ்சேனா பாக்க இப்படித்தானே இருப்பேன். ஏக்கா கொஞ்சம் நீங்க எடுத்து சொல்லலாம்ல, இல்ல உங்க புள்ளைகிட்டயாவது சொல்லலாம்ல, அவரு சரி பண்ணிட்டு போறாரு. நான் என்ன சொன்னாலும் என் பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிறாமா. என் புள்ளைகிட்ட சொன்னாலும் என் புள்ளையத்தா அவன் முந்தானையில முடிச்சு வச்சுனுக்கிறாளே. எங்க வீட்டுல நான் இப்படிதான் இருந்தேன், எங்கேயும் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இப்படி கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல கோமலி அங்க வந்தா. அவங்க பேசின எல்லாத்தையுமே அவ கேட்டா. அதை கேட்டு அவ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. ஏன் எல்லார்கிட்டயும் எங்க அத்தை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நான் காலையில எழுந்திருக்க மாட்டேனா? வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறேனா? வீட்டு வேலை வெளி வேலை எல்லாத்தையும் நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோமலி வீட்டுக்குள்ள வந்தா. கோமலிய பார்த்து சூரியகாந்தம் பதட்டமாயிட்டா. ஒருவேளை நம்ம சொன்னது ஏதாவது இவளுக்கு கேட்டிருக்குமோ அப்படின்னு. ஆனா கோமலி சாதாரணமாவே பேசிட்டு உள்ள போயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராஜேஷ் கிட்ட சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க. ஏண்டா ராஜேஷ், எனக்கு சுகரும் பிபி இருக்குன்னு உனக்கு தெரியல, உன் பொண்டாட்டிக்கு நீ சொல்லியா? என்னம்மா நீ புதுசா கேக்குற? கோமலிக்கு தான் தெரியுமே. என்னவோ இப்பெல்லாம் சமைக்கிற சாப்பாட்டுல உப்பு காரத்தை அதிகமா போட்டுடுறா, காஃபில கூட சர்க்கரை அடிக்கடி அதிகமா போட்டுடுறா. அதனாலதான் காபி குடிக்கிறத கூட நிப்பாட்டிட்டேன். என்னது, உண்மையாவா? உனக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சும் காஃபில சக்கரை போட்டு கொடுத்தாளா? ஆமாண்டா, வீட்டு வேலையிலயே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறா. நான் ரொம்பவே டயர்ட் ஆயிடுறேன்டா. வேலை கறி வச்சுக்கலானா அந்த அளவுக்கு வசதி நமக்கு இல்லையே. அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜேஷ் கோமலி கிட்ட அவனுடைய ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தான். கோமலி, இப்பெல்லாம் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பண்ற? வீட்டில் இருக்கிறவங்கள ஏன் சரியா பார்க்க மாட்டேங்கிற? ஏங்க என்னாச்சு? என்னாச்சா? அம்மாவுக்கு வீட்டு வேலையில் உதவி செய்ய மாட்டேங்கிறியாம்மா? சமையல் கூட சரியா செய்யறது இல்லையாமே? காஃபியில் கூட சக்கரை போட்டு தெரியாமே? அம்மாவுக்கு சுகர் இருக்குன்னு தெரியும்ல? இப்படியெல்லாம் உங்ககிட்ட யாருங்க சொன்னாங்க? இதெல்லாம் உண்மை இல்ல.
வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறது நான் தான். அத்தைக்கு தான் சுகர் அப்படிங்கிறது எனக்கு தெரியுமே. அப்புறம் எப்படி காஃபில சுகர் போட்டு கொடுப்பேன்? வித்தவுட் சுகர் தான் கொடுக்குறேன். இங்க பாரு கோமலி, எனக்கு அப்பா அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அவங்கள ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. எங்க அம்மா கிட்ட இருந்து உன் மேல இனி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அங்கிருந்து கோவமா போயிட்டான். மாமியார் ஏன் என் மேல இப்படி தப்பு தப்பா பழி போடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கோமலி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து அறையில இருந்து அவளுக்கு பேச்சு சத்தம் கேட்டுச்சு. சூரியகாந்தம் அவளுடைய பொண்ணான சாந்தினி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஏமா ஏமா அண்ணிய பத்தி எல்லார்கிட்டே தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு தெரிஞ்சா அவங்க கவலைப்பட மாட்டாங்களா? வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்யறது அண்ணி தானே. உனக்கு ஏண்டி இதெல்லாம்? ஏதோ என் கோவத்தை நான் இப்படி தீத்துக்கிட்டு இருக்க. அவ என்ன வரதட்சணை எடுத்துட்டு வந்தா, அதனாலதான் இப்படி என் கோவத்தை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இத எல்லாத்தையும் கேட்ட கோமலி இப்படி யோசிச்சா. ஏன் அத்தை, நான் இம்புட்டு வேலை செஞ்சாலும் என் புருஷன்கிட்டயும் அக்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயும் என்னை பத்தி தேவையில்லாம சொல்றீங்கல்ல, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. என் மாமியாருக்கு எப்படி பாடம் கத்து கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா கோமலி. என் மாமியாருக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். என்னை பத்தி என்னெல்லாம் பொய் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் உண்மையாக்கிடுறேன். அவங்கள நான் இனி வச்சுக்கிறேன் அப்படின்னு கோமலி யோசிச்சு அடுத்த நாளே அந்த பிளானை அவ செய்ய ஆரம்பிச்சா. காலையில உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி 9 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் அவ தூக்கத்தை விட்டு எழுந்திருச்சா. 9 மணிக்கு அவ தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சதும், அத்தை காஃபி. என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா எழுந்திருச்சிருக்க? அத்தை, நான் தான் மகாராணியாச்சே, அதான் சீக்கிரமா எந்திரிக்க மாட்டேன். 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். நீங்களே காஃபியும் கொடுத்துருங்க. என்ன இவ இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாளே. சரிம்மா கோமலி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சூரியகாந்த போய் காஃபி எடுத்துட்டு வந்தாங்க. அதை குடிச்சு கோமலி, அத்தை காஃபி குடிச்சிட்ட கப் எடுத்துட்டு போங்க. ரொம்ப பசிக்குது. டிஃபன் என்ன பண்ணீங்க? அப்படி மத்தியானத்துக்கு லஞ்சு நீங்க பண்ணிடுங்க. அது என்னம்மா, நானே டிஃபன் செஞ்சு சாப்பாடு செய்யணுமா? தினமும் இதெல்லாத்தையும் செய்யறது நீதானே? இன்னைக்கு நீங்களே செய்யுங்க அத்தை. ஏன்னா எனக்கு தான் சமையல் சரியா செய்ய வராத. உப்பு காரம் எல்லாம் அதிகமா போட்டுருவேன். இன்னிலிருந்து காப்பியும் நீங்களே கலந்துக்கோங்க. ஏன்னா நான் தான் காப்பில சக்கரை போட்டு உங்களுக்கு கொடுக்கறவளாச்சே. அதுவும் உங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சே. இது எல்லாத்தையும் கேட்டு சூரியகாந்தம் பதட்டமாயிட்டா. அதனாலதான் இன்னிலிருந்து எல்லாத்தையும் நீங்களே பண்ணிடுங்க. அப்படியே துணியை துவைச்சு போட்டு காய வச்சிடுங்க. பாத்திரத்தையும் நீங்களே கழுவிடுங்க. நான் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன். எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. கோமலி சொன்னதை கேட்டு சூரியகாந்தத்துக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு. எதுவும் செய்ய முடியாம வீட்டு வேலை எல்லாத்தையுமே அவளே போய் செஞ்சா. அதனால ரொம்பவும் சோர்வடைஞ்சு சோஃபாவில போய் படுத்துக்கிட்டா. என்ன அத்தை, அதுக்குள்ளேயே வந்து படுத்துட்டீங்க? ஆமா ஆமா, உங்களுக்கு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றதுனா தான் ரொம்ப பிடிக்கும். வீட்டு வேலை மட்டும் செய்ய முடியாது. நாள் போறானா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அது உங்க கண்ணுக்கு தெரியாது. நான் வரதட்சணை வாங்கிட்டு வரலன்ற கோவத்துல எல்லார்கிட்டயும் என்னை பத்தி தப்பு தப்பாவ சொல்லி வைக்கிறீங்க. இப்பவாவது உங்களுடைய குணத்தை மாத்திக்கிறீங்களா? இல்ல நீங்க சொன்ன பொய் எல்லாத்தையும் நான் உண்மையாக்கிடவா? என்ன மன்னிச்சிடுமா. வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறது நீதான். ஆனா எதுவும் செய்யறது இல்லைன்னு உன் மேல நான் பொய்யா பழிய போட்டுட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க சூரியகாந்தம். அன்னையில இருந்து அமைதியாவே இருந்துட்டாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன்.